ஓசூரில் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ சேவைகள் கேள்விக்குறி. அரசாங்கம் உடனடி நடவடிக்கை தேவை. ஓசூரில் பாதுகாப்பு, சாலை வசதி, மருத்துவ சேவைகள் குறைபாடு. அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் எம்எல்ஏ KM மனோகர். வளர்ந்து வரும் ஓசூர் நகரில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரத்தில் காவல்துறை பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பராமரிப்பில் சவால்கள் உருவாகியுள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ KM மனோகர் தெரிவித்துள்ளார். பல குற்ற செயல்கள் மற்றும் சமூக விரோதிகளால் ஏற்படும் சம்பவங்கள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இந்நிலையால் ஓசூரில் இயங்கி வரும் மற்றும் வரவிருக்கும் நிறுவனங்கள் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என கவலை வெளியிட்டுள்ளார். ஆகவே ஓசூருக்கு தனியாக போலீஸ் கமிஷனர் நியமனம் செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இரண்டாவது உள்வட்ட சாலை மற்றும் வெளிவட்ட சாலைகளில் போதிய அளவில் மின் கம்பங்கள் மற்றும் தெரு விளக்குகள் இல்லாததால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். புதிதாக துவக்கப்பட்டுள்ள தலைமை மருத்துவமனை குறித்து கருத்து தெரிவித்த அவர், பெயருக்கு மட்டும் தலைமை மருத்துவமனை, ஆனால் போதிய அளவில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் மக்கள் சிரமம் அனுபவிக்கிறார்கள் என்றார். மருத்துவமனை முன்பாக உள்ள நெடுஞ்சாலையில் வேக தடைகள் இல்லாமை, ஆம்புலன்ஸ் அவசர பாதை இல்லாமை ஆகியவை விபத்து அபாயத்தை அதிகரிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மருத்துவமனை அருகே மதுபான கடை இயங்குவது நோயாளிகள் மற்றும் உறவினர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். ஓசூரி நகரத்தில் இருந்து பழைய மருத்துவமனையை ராயக்கோட்டை சாலையில் உள்ள புதிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் அவசர நிலைக்கு பயன்படுத்தும் வகையில் குறைந்தபட்சம் ஒரு எமர்ஜென்சி வார்டு, குறிப்பாக பிரசவம் மற்றும் இதய நோய் சிகிச்சை வசதி ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து விண்ணப்பம் அளித்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ராஜ்பவனில் மூதறிஞர் ராஜாஜி சிலை நிறுவப்பட்டதற்காக மத்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார். வருகின்ற மார்ச் 3 நடைபெறவுள்ள ஓசூர் தேர் திருவிழா குறித்து அவர் கூறுகையில், கிரகநிலை காரணமாக இந்த முறை விழா நிகழ்ச்சிகள் மதியம் 12 மணிக்குள் நிறைவு பெற வேண்டிய கட்டாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் காலையிலேயே திரளாக வந்து தேர் எடுத்து அருள்மிகு சுடேஸ்வரர் திருவருளை பெற வேண்டும் என கல்யாண சுடேஸ்வரர் தேர் கமிட்டி சார்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நகரத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் அரசாங்கமும் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக கவனத்தில் கொண்டு தீர்வு காண வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ KM மனோகர் வலியுறுத்தியுள்ளார்.